ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃப்ளவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து 3D ஃப்ளவர்ஸ் அட்வான்ஸ் ஃப்ளவர்ஸ் தான். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து நம்ம வந்து எப்படி நம்ம பெட்டல்ஸோ ஷேடிங்ஸ் அந்த ஃப்ளவர்ஸில் வந்து நம்ம எப்படி ஷேடிங்ஸ் கொடுப்போம்னோ எந்த மாதிரி பெட்டல்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் பேட்சும் குவிக்காக ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் செகண்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூ மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. யூ போட்டுட்டு அதிலேருந்து ஒரு சர்க்கிள் ஒன்று கொடுத்துக்கோங்க. சர்க்கிள் கொடுத்துட்டு நம்ம பெட்டல்ஸ் ஃபஸ்ட்டு பெட்டல் பார்த்தோம்ல, ஹார்ட் ஷேப் பெட்டல் மாதிரி இந்த பெட்டலை தான் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் எத்தனை லேயர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 3 லேயர் ஆர் 4 லேயர். நான் வந்து இது வந்து 4 லேயர் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போது வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து அந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல, இப்போ ஃபஸ்ட் லைன் வந்து நீங்கள் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து செகண்ட் ஃப்ளவர் நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஃப்ளவர் மேக் பண்ணும்போது ஒரு ஃப்ளவர் முடியுது அப்படின்னா அந்த முடிகிறதுக்கு பக்கத்தில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அந்த டிசைன் வந்து இன்னமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் போடுறேன் பாருங்கள், ஹாஃப்லேருந்து, ஏன்னா அந்த எண்ட் ஆகிற இடத்துலேருந்து போடாமல் ஹாஃப்லேருந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டிசைன் வந்து இன்னமும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இது காமன் ஃப்ளவர் தான், காமனான ரோஸ் தான். ஸோ போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து ஷேடிங்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஷேடிங்ஸ் வந்து நான் லைன் ஷேடிங்ஸ் தான் நான் கொடுக்குறேன். எப்படி நான் ஷேடிங்ஸ் கொடுக்குறேனோ அதே மாதிரி நீங்களும் பார்த்து ஷேடிங்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் வரைஞ்சிட்டு உள்ள ஷேடிங்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். இதுவும் நம்ம நேற்று பார்த்த ஷேடிங்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஷேடிங்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதோட அவுட்லைன் இருக்குல்ல, அவுட்லைனை மட்டும் நீங்கள் போல்டு பண்ணிக்கோங்க. போல்டு பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட ஃபஸ்ட் டிசைன். ஸோ ஃபுல்லாக ஷேடிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஷேடிங்ஸ் கொடுத்து போல்டாக பார்டரை வந்து போல்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து செம்பருத்தி தான் நம்ம வந்து வரைய போகிறோம். செம்பருத்தி ஆல்ரெடி வந்து நம்ம ஃப்ளவர் டிசைன்லேயே ஒரு மாடல் பார்த்துருப்போம். அது ஒரு மாடல். இது வந்து இப்போ நான் போட்டு காட்டுறது ஒரு மாடல். ஸோ நான் எப்படி போட்டிருக்கேன், ஒரு கர்வ் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்கேன்ல, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு சென்டரில் வந்து நீங்கள் அந்த மகரந்தம் இருக்கும்ல அந்த மாதிரி அந்த இது நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு டாட் வச்சு லைன் இழுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதை சுற்றிலும் வந்து நீங்கள் பெட்டல்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணும்.
ஸோ இத்தனை பெட்டல்ஸ் தான் கொடுக்கணும்னு இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ செம்பருத்தினாலே ஒரு 5 பெட்டல்ஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்ததில் ஒரு 4 மாதிரி நான் ஹாஃப் கர்வ் கொடுத்து தான் நான் போட்டிருப்பேன். இதில் கொஞ்சம் நல்லா பெண்ட் பண்ணி போட்டிருப்பேன். அதில் 4 இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் 5 பெட்டல்ஸ் கிட்ட நான் கொடுத்துருப்பேன். 5 or 6 கொடுத்துருப்பேன் நான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெட்டல்ஸ் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. பெட்டல்ஸ் போட்டதுக்கப்புறம் நான் முதவே சொன்ன மாதிரி இதில் வந்து டபுள் சைடு வந்து நம்ம டபுள் ஷேடிங் கொடுக்கணும். ஸோ உள்ளேயும் வந்து ஷேடிங் கொடுக்கணும், வெளியிலையும் நீங்கள் ஷேடிங் கொடுக்கணும். ஸோ நான் எப்படி ஷேடிங் கொடுக்குறேன் அதே மாதிரியே வந்து ஷேடிங் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து டபுள் ஷேடிங் கொடுத்துட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து போல்டு பண்ணிக்கணும். அவுட்லைன் இருக்குல்ல, அவுட்லைன் ஃபுல்லாக ப்ரீவியஸ் ஃப்ளவரில் வந்து வெளியில் இருக்க அவுட்லைன் மட்டும் தான் நம்ம கொடுத்துருப்போம். இதில் வந்து நம்ம அவுட்லைனும் கொடுத்துட்டு உள்ளே நம்ம லைன் கொடுத்துருக்கோம்ல, அந்த லைனையும் வந்து நீங்கள் போல்டு பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஷேடிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஷேடிங்ஸ் கொடுத்துட்டு போல்டு பண்ணிக்கோங்க. தேர்ட் டிசைன் நம்ம வந்து இந்த லீஃப்க்கெலாம் நம்ம வரைவோம்ல, 3 லீவ்ஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி 2 லீஃப் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு சின்ன கர்வ் கொடுத்துக்கோங்க. கர்வ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதை சுற்றிலும் வந்து ஒரு ஹம்ப்ஸ் கொடுத்துக்கோங்க. ஹம்ப்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து இதே மாதிரி இப்போ நம்ம லீஃப் போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா பெண்ட் பண்ணி ஒரு 2 சைடுமே வந்து லீஃப் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பெட்டல்ஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அந்த பெட்டல்ஸ் தான் இது வந்து டபுள் அந்த 3 பெண்டு வரும்ல, அந்த பெட்டல்ஸ் தான் வந்து நம்ம வரைய போகிறோம். ஸோ இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதை சுற்றிலுமே வந்து இதே மாதிரி 3 பெண்டு வச்சு தான் நம்ம வந்து பெட்டல்ஸ் வரைய போகிறோம். ஸோ ஃபுல்லாக இதே மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதுலேயும் ஷேடிங்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதில் வந்து மேலே மட்டும் நம்ம ஷேடிங்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ எந்த டிசைன் நீங்கள் வரைஞ்சாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த அவுட்லைன் வந்து நீங்கள் போல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி போட்டுட்டு சென்டரில் வந்து அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. சைடில் வந்து போல்டு பண்ணிவிட்டு லைன் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதுலேயும் வந்து நான் லைன் ஷேடிங்ஸ் இருக்குல்ல, அந்த ஷேடிங்ஸ் தான் நான் கொடுக்குறேன். ஸோ எப்படி ஷேடிங்ஸ் கொடுக்குறேனோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க.
ஷேடிங்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் அந்த சுற்றிலும் இருக்க அந்த ஸ்பேஸ் இருக்குது, அந்த லைன் நம்ம கொடுத்துருக்கோம்ல, அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து போல்டு பண்ணிக்கோங்க. போல்டு பண்ணிவிட்டு இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் 3 லைனு, அந்த மாதிரி நீங்கள் வந்து 3 லைன் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஃப்ளவர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நரம்பு மாதிரிலாம் தெரியும்ல நமக்கு, வேவ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு கனெக்ட் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிள் டிசைன் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம டெய்ஸி ஃப்ளவர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃப்ளவர் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. ஓவல் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஹம்ப் சுற்றிலும் வந்து ஹம்ப் கொடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹம்ப்பு தான் கொடுக்க போகிறோம். லாங் ஹம்ப் இருக்குல்ல, நம்ம ஹம்ப் டிசைனில் பார்த்துருப்போம். லாங் ஹம்ப் தான் வந்து அதை சுற்றிலும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸ்பேஸ் இல்லாமல் பக்கத்தில் ஒட்டி 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 நீங்கள் லாங் ஹம்ப் கொடுத்து இந்த இதை ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. டிசைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும்தான் நம்ம லைன் கொடுக்க போகிறோம். ஐ மீன் ஷேடிங்ஸ், லைன் ஷேடிங்ஸ் வந்து கீழே மட்டும் தான் நம்ம கொடுப்போம். கொடுத்துட்டு அதை சுற்றிலும் இருக்க அந்த லைன் இருக்குல்ல, நம்ம ஹம்ப் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஹம்ப் ஃபுல்லாக வந்து நம்ம போல்டு பண்ணிக்கணும். போல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிசைனும் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து ஒரு ட்ராப் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பெரிய ட்ராப் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், சைட்லேயும் வந்து அந்த ஹாஃப் ட்ராப் மாதிரி இந்த இதில் ஜாயிண்ட் ஆன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். ஸோ 2 சைடும் இதே மாதிரி போட்டுட்டு இதை சுற்றிலும் வந்து நம்ம அந்த திலகம் ஷேப் ஃப்ளவர் பெட்டல் வரும்ல, அந்த பெட்டல் தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ சுற்றிலும் நீங்கள் ஹம்ப் அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மட்டும் ஹம்ப்பு நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் திலகம் ஷேப் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து இதே டிசைன் தான் வரும். இந்த டிசைன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் டபுள் ஷேடிங், ஐ மீன் அது டபுள் ஷேடிங் கீழே வந்து எப்படி வரும்னா நார்மல் ஷேடிங் வரும், மேலே வந்து மவுண்டன் ஷேடிங் நம்ம கொடுத்துருந்தோம்ல, அந்த ஷேடிங் வந்து இதுக்கு மேலே வரும். ஸோ நான் எப்படி போட்டிருக்கேனோ நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அது கரெக்டாக ஈவனாக வராமல் இருந்தது. நீங்கள் வந்து அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்து அந்த எல்லா சைடும் கொஞ்சம் ஈவனாக வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சுற்றிலும் வந்து நம்ம ஷேடிங்ஸ் தான், டபுள் ஷேடிங். மேலே இருக்க ஷேடிங் மட்டும் உங்களுக்கு வந்து மவுண்டன் ஷேடிங் மாதிரி கொடுத்துக்கோங்க. அந்த மவுண்டன் ஷேடிங்கிறது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ஃப்ளவரோட ஷேப்க்கே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது மவுண்டன் ஷேடிங் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே அந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கோங்க. மேலே நீங்கள் கொடுக்குற ஷேடிங் வந்து அந்த பெட்டல்ஸ் வந்து நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி அந்த ஷேப்க்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மவுண்டன் ஷேடிங் ஆயிரும். ஸோ இதே மாதிரி கொடுத்துட்டு சுற்றிலும் இருக்க அந்த பார்டர்ஸை வந்து நீங்கள் போல்டு பண்ணிக்கோங்க.
ஸோ லாஸ்ட் டிசைன் இதில் வந்து நம்ம 6 டிசைன்ஸ் தான் நம்ம உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ 6th டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நம்ம பெட்டல்ஸ் போட்டிருக்கோம்ல, இந்த லீவ்ஸ் போட்டோம்ல, அதே மாதிரி 2 லீஃப் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த லீஃப் போட்டு அந்த இடம் இருக்குல்ல, ஜாயிண்ட் ஆகிற இடத்துலேருந்து இன்னொரு லீஃபு ஒன்று வந்து கனெக்ட் ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு குட்டி ஒரு சர்க்கிள் ஒன்று கொடுத்து ஒரு லைன் ஒன்று கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஏன்னா இது இந்த ஃப்ளவரில் இந்த மகரந்தம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இது. ஸோ இது கொடுத்துட்டு இந்த சைடில் இருந்து ஒரு பெண்டு, அதுக்கப்புறம் இங்கிட்டும் ஒரு பெண்டு கொடுத்துட்டு நம்ம அந்த 4 லீஃப் 4 பெண்டு அந்த மாதிரிலாம் போட்டோம்ல, அந்த மாதிரி பெட்டல்ஸ் தான் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 3 பெட்டல்ஸ் 4 பெட்டல்ஸ் அதுதான் வந்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சைட்லேயும் வந்து இதில் வந்து மேலே மட்டும்தான் நமக்கு வந்து ஷேடிங்ஸ் வரும். ஸோ மேலே வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சுற்றிலும் இருக்க அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் அந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் போல்டு பண்ணிக்கோங்க. போல்டு பண்ணிவிட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபில்லிங்ஸ் கொடுக்குறதும் வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணுற மாதிரி ஃபில் கொடுக்காதீங்க. அந்த மெஹந்தியை வந்து உங்கள் தம்பை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த ஹென்னா வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். அந்த ஃப்ளோ ஆகுற டைம்லேயே வந்து நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் அந்த ஃபில்லிங்ஸில் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேடிங்ஸ் கொடுத்து சுற்றியில் இருக்க அந்த லைனை வந்து நீங்கள் போல்டு பண்ணிக்கோங்க. போல்டு பண்ணிட்டீங்கன்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இன்றைக்கான கிளாஸில் இந்த 6 டிசைன்ஸ் பார்த்துருப்போம். இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.